الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. وقال رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة. آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ربي اشرح صدورنا ويسر لنا امورنا واغلل عقدتنا من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا ويسر لنا في الدارين. ربي يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك بالسعادة. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وافتخار المتقين. الله يا هادي لا فاعل إلا الله. எல்லா புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ நம்பு தடையின்றி கொடுத்து நம்மளை காத்துக் கொண்டிருக்கிற வல்ல இறைவன் நாம் அல்லாத ஒருவனுக்கே உரித்து அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்று போல் என்றும் பலமுள்ள மழையை போல குடித்துக் கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் அல்லாஹ்வை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாகியும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூறி நன்மையோ தீமையோ இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலே கொடுத்தே தீருவார். அதை நாம் அல்ல, நம்மளை சுற்றியுள்ள எல்லாரும் பார்த்தே தீருவார்கள். பார்த்து உலகில் வாழக்கூடிய காலத்தில் அல்லது மரணிக்கக்கூடிய காலத்தில் நாம் புகழப்படுகின்றோமா இகழப்படுகின்றோமா என்பதை கண்கூடாக பார்த்து விட்டுத்தான் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் இறைவனின் அன்பையும் இறை ரசூலின் பிரியத்தையும் பெறுவதற்கு முயற்சிப்போம். அதற்கு அல்லாஹ்வுக்கான அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் இருகரங்களை பிரார்த்தித்து எனது ஜும்மாவுடைய காரியங்களை என் சலாத்தை முகமன் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் நேரான வழியிலே வாழுவதற்காக நம்மளை உலகத்தில் படைத்த உடனே நேர் வழியை நமக்கு பின்னாலே அனுப்பி இருக்கிறார். அந்த நேர் வழியை யாரால் எங்கெங்கு தேடுகின்றோமோ, எந்தெந்த வயதிலே தேடுகின்றோமோ அன்புக்குரியவர்களே, அந்தந்த வயதிலே அல்லாஹ் தருகின்றார். நேர்வழி ரெடியாக நிறுத்துகிறது நம் கூட. ஆனால் அதை எந்த வயதிலே தேடுகின்றோமோ அந்த வயதிலே அது நம்ம இடத்திலே வந்து ஒட்டிக் கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, நன்றாக பார்க்கலாம். ஒரு சிலர்கள் பச்சிலம் குழந்தையிலேயே என்ன செய்வார்கள், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது போகக்கூடியவராக, நோன்பு
ஜக்காத் சதக்காத் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். ஒரு சிலர்கள் வாலிபத்தை அடைந்த உடனேயே என்ன பள்ளிவாயலை அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார்கள். ஒரு சிலர்கள் எதுவுமே இல்லாமல் அவர்களை நாமே அறியாமல் திடீரென்று இறையிடம் காபத்துல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து அங்கே போய் என்ன செய்வார்கள்? நேர்வழியின் வாசலை திறப்பார்கள். ஒரு சிலர்கள் அவர்களுக்கும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் முஸ்லிம் என்ற நாமத்தை வைத்துக் கொண்டு அதே நிலையிலே இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாமலே இறந்து போவார்கள் என்று கூறியவர்களே. ஆனால் நேர்வழி என்பது நாம் உலகத்தில் கால் வைத்த உடனேயே நம் கூட வந்து விடுகிறது. அதை எப்பொழுது எடுத்துகிறோமோ, அதை எப்பொழுது பின்பற்றுகின்றோமோ, அதை எப்பொழுது நாம் சொந்தமாக்கிக் கொள்கின்றோமோ அந்த நேரத்தில் என்ன செய்கின்றது? அந்த நேர்வழியின் வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ரமலான் முடிந்து விட்டால் எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்ன? முஸ்லிம்களிலே யார் யாருக்கெல்லாம் முடியுமோ, உடலால் பொருளால் முடியுமோ அவர்களெல்லாம் காபத்துல்லாவை நோக்கி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், உடல் உறுப்புகள் நன்றாக உள்ளவர்கள் எல்லா பேருமா தொழுக வர்றாங்க. உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், உடல் உறுப்புகள் நன்றாக உள்ளவர்கள் எல்லா பேருமா நோன்பு வைக்கிறாங்க. பொருளாதாரம் உள்ள எல்லா பேருமா தக்காத்து கொடுக்கிறாங்க. தனக்கென்று வைத்திருக்கக்கூடியதை எல்லாருமா கொஞ்சம் அடுத்தவருக்கு தர்மம் செய்யலாம் என்று தர்மம் தருகின்றார்கள். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருவது கிடையாது. எல்லாரும் செய்வதும் கிடையாது. நமக்கு நன்றாக தெரியும். அதாவது துல்காதா மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், காபத்துல்லாவை சந்திக்க போகக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? புறப்பட்டு விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் என்ன அங்கே என்ன செய்கிறார்கள்? போன உடனேயே நமக்கு நன்றாக தெரியும். இங்கிருந்து போகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள்? எஹ்ராமுடைய உடையை அணிந்து செல்கின்றார்கள். எஹ்ராம்ல என்னென்ன அர்த்தம்? எஹ்ராமுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ஹராமாக்கி கொள்வது. தொழுகையில ஹராமாக்க தேவையில்லை, நோன்புல ஹராமாக்க தேவையில்லை, சக்காத்து சதக்காவுல ஹராமாக்க தேவையில்லை, எதை ஹராமாக்க தேவையில்லை. ஒரு சொல்லக்கூடிய மனிதன் தலைக்கு என்ன தேவை, என்ன வைப்பதை ஹராமாக்க தேவையில்லை. ஒரு நோன்பு வைக்கக்கூடிய மனிதன் என்ன செய்ய தேவையில்லை. இரவு நேரத்திலே மனைவியோடு உறவாடுவதை ஹராமாக்க தேவையில்லை. ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதன் என்ன செய்ய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, அவருடைய பொருளாதாரத்தை சதக்கா தக்காத்து கொடுக்கக்கூடியவர் யார் சொல்லும் கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நோன்பாளி, ஒரு தொழுகையாளி தன்னுடைய நிலத்தை தொழுக போகக்கூடிய சூழ்நிலையிலே வெட்டக்கூடாது, தொழுகத்து வந்து வைக்கலாம் என்று வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமையானால் எஹ்ராம் கட்டியே தீர வேண்டும். கீழாடை மேலாடை இந்த இரண்டு ஆடைகளை மேலே கட்ட வேண்டும். எஹ்ராம் கட்டிவிட்டால் எல்லா கடமைக்கும் மாற்றமாக என்ன தெரியுமா அங்கே நடக்கும்? எஹ்ராம் கட்டிவிட்டால் என்ன வைக்கக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, அடுத்தபடியா சீப்பு போட்டு சீவக்கூடாது, அடுத்தபடியா எஹ்ராமை கலட்டுகின்ற வரைக்கும் மனைவியை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையிலே தொழுகையாளி, நோன்பாளி, சதக்காவாளி, ஜக்காத்தாளி எந்த மணியை கட்டி ஓடுவாரோ அதுவெல்லாம் போடக்கூடாது. தாடியை வலிக்கக்கூடாது, மீசையை வெட்டக்கூடாது. இப்படி எஹ்ராம்
ஹராமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹராமாக ஆக்கிக் கொள்ளாவிட்டால் அந்த எஹ்ராமுடைய உடை கட்டி பிரயோஜனம் இல்லை. எஹ்ராம் கட்டிய பின்னால் ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்தாரையானால் அவருடைய ஹஜ் பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக. எஹ்ராம் கட்டிய உடனே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் அங்கே போன உடனே என்னங்க செய்கிறாரு? அங்கே போன உடனே என்ன செய்கிறாரு? காபத்துல்லாவை 7 முறை வலம் வருகிறார். ஆனால் காபத்துல்லாவை எங்கிருந்து வலம் வர ஆரம்பிக்கிறாரு? இந்த உலகத்தின் எல்லா வகையான காரியங்களுமே வலது கையை கொண்டு தொடங்க வேண்டும். வலது புறத்திலே இருந்து தொடங்க வேண்டும். வலது கையை கொண்டு தொடங்க வேண்டும். வலது புறத்திலே இருந்து தொடங்க வேண்டும். அது நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்து கொடுக்கிறதா இருக்கட்டும், சதகா கொடுக்கிறதா இருக்கட்டும், வலது கைக்குத்தான் முதல் உரிமை. வலது புறத்துக்குத்தான் முதல் உரிமை. ஆனால் உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் காபத்துல்லாவை எங்கிருந்து சுத்தணும் தெரியுமா? காபத்துல்லாவை இடது புறத்தில் இருந்து தவாப் ஆரம்பிக்கிறார். இடது கையை எங்கே பயன்படுத்தக்கூடாதோ, இடது கையை எதிலையும் பயன்படுத்தக்கூடாது. இடது முகத்தை எதிலையும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் காபத்துல்லாவுக்கு போய் வலப்புறமாக தவாப்பை ஆரம்பிக்க கூடாது. இடப்புறமாகத்தான் தவாப்பை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஒரு மனுஷரை கூப்பிட்டு தொழுகாத மனுஷராக இருக்க, தொழுகக்கூடிய மனுஷராக இருக்கட்டும், நம்ம பள்ளிவாசல், நம்ம வீட்டில், நம்ம ஊரில் உள்ள பள்ளிவாசல், தொழுகாதவங்க பள்ளிவாசலுக்கே வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம முசல்லிகளே 3 முசல்லி இருக்கும். என்ன முசல்லி? வார முசல்லி, வருஷ முசல்லி. 2 பெருநாளைக்கு வருவாங்க, ஜும்மா தொழுகைக்கு வருவாங்க. 5 நேரம் தொழுகக்கூடிய முசல்லி. இப்படி 3 முசல்லி இருக்குது. யாரை வேண்டாலும் கூப்பிட்டு நம்ம பள்ளிவாசல் 7 தடவை சுற்றி வாங்க, அல்லது ஒரு தடவை சுற்றி வாங்கினா நம்மளே என்ன சொல்லுவோம்? இவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல, ஏதோ 3 பாயிண்ட்டுக்கு மேலே வேலை செஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, காபத்துல்லாவுக்கு போன உடனேயே இடப்புறமாக ஆரம்பிக்கிறோம். ஏன் இடப்புறமாக ஆரம்பிக்க வேண்டும்? நான் வலது புறத்தான் தவாப் சுற்றுவது யாராவது சொல்ல முடியுமா? வலது புறத்தான முக்கியத்துவம் இடப்புறம் ஏன் ஆரம்பிக்க வேண்டும் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஒருவர் கேள்வி கேட்டார். அப்படி ஒருவர் வடப்புறமாக தவாப்பை ஆரம்பிக்கிறாரே, ஆனால் அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அவருக்கு உம்ராவும் கூடாது, ஹஜ்ஜும் கூடாது. உம்ராவும் கூடாது, ஹஜ்ஜும் கூடாது. அதே நேரத்தில் காபத்துல்லாவை சுத்துகிறார் அல்லவா, 7 சுத்து. அதே மாதிரி நம்ம பள்ளிவாசல ஒருத்தர் சுத்து சொன்னா சுத்துவாரா? அதே நேரத்தில் ஒன்னொன்னே சிந்திக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கோம், உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கோம். காபத்துல்லாவிட என்ன இருக்கிறது? காபத்துல்லா கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது, சிமெண்டால் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். மனிதன் கல்லை விட தாழ்ந்தவனா, சிமெண்டை விட தாழ்ந்தவனா? அன்புக்குரியவர்களே, மனிதன் கல்லை விட தாழ்ந்தவனா, சிமெண்டை விட தாழ்ந்தவனா? மனிதன் கல் சிமெண்டை விட மிக மிக உயர்வானவன். உயர்வான மனிதன் காபத்துல்லாவை எதற்காக 7 நேரத்தில் வர வரணும்? எதற்காக காபத்துல்லாவை சுத்தணும்? சரி, இப்படி சுத்துவதனால் காபத்துல்லாவுக்கு ஏதாவது, நாம் சுத்துவதனால் காபத்துல்லாவுக்கு ஏதாவது உயர்வு கிடைக்க போகிறதா? இப்ப நம்மளே 3 முசல்லி, வார முசல்லி, வருஷ முசல்லி. இந்த வருஷ முசல்லியா வருஷத்துக்கு 2 தடவை தொழுக வருவாங்க, மற்ற நாள் தொழுக மாட்டாங்க. அதனால அல்லாவுக்கு ஏதாவது குறைஞ்சு போற போதுதான். அல்ல, தொழுகைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். ஒருத்தர் 5 நேரம் டெய்லி தொழுகிறார், ஒருத்தர் 8 நேரம் தொழுகிறார், ஒருத்தர் 9 நேரம் தொழுகிறார். இப்படி 3 கூட்டம் உலகத்தில் இருக்கிறார்கள். இதனால் 5 நேரம் தொழுவதனால் அல்லாவுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடி 6 நேரம், 8 நேரம், 9 நேரம் தொழுகிறாரு. அதனால அல்லாவுக்கு ஏதாவது நிறையாகி போகிறது, நிறையாகிவிடப் போகிறதா? அன்புக்குரியவர்களே, நோன்பு வைப்பதினால், ஜக்காத்து கொடுப்பதினால், உம்ரா அதாவது சதக்கா கொடுப்பதினால் அல்லாவுக்கு ஏதாவது நிறைய போகிறதா? அதனால் பலன் அடைய போவது யார்? நாம் தான். நாம் தான் பலன் அடைய போகிறோம். அதைத்தான் இப்ப நான் கேட்கிறேங்க. இந்த பள்ளிவாசல ஒருத்தர் 7 சுத்துனா சுத்துவாரா? அதே நேரத்தில் காபத்துல்லாவை போய் 7 சுத்துறாரு அவரை. அதனால் காபத்துல்லாவை சுற்றுவதால்
காபத்துல்லாவை சுற்றுவதால் அன்புக்குரிய அருமை பெருமக்களே, காபத்துல்லாவுக்கு ஏதாவது உயர்வு ஏற்பட போகிறதா? ஏன் சுற்றுறன்னு ஒரு காபீர் கேட்டான், ஒரு முனாஃபிக் கேட்டான், ஒரு முஷ்ரிக் கேட்டான், ஏப்பா காபத்துல்லாவை சுற்றுற? சுற்றுவதனால் உனக்கு என்ன பலன்? நீயும் செக்குமாடும் ஒன்றா? ஒரு காபீர் கேட்டான். செக்குமாடை பற்றி உங்களுக்கு தெரியும். செக்கை மாடு என்ன செய்ய? சுமந்து கொண்டு சுற்றி கொண்டே வரும். எதற்கு சுற்றுகிறோம்? அந்த மாட்டுக்கு தெரியாது. செக்கு மாட்டுக்கு தெரியவே தெரியாதுங்க. செக்கு மாட்டுக்கு தெரியவே தெரியாது எதற்காக சுற்றுகிறோம் செக்கை. அந்த மாட்டுக்கு தெரியாது. மாட்டை ஓட்டக்கூடிய ஓட்டுவார் சுற்றி வந்து கொண்டே இருக்கும். நாம் சுற்றுவதினால் தேங்காய் எண்ணெய் ஆகிறது, அந்த எண்ணெய் மக்களுக்கு பலனாகின்றது அப்படின்னு மாட்டுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரியே காபத்துல்லாவுக்கு சென்று தவாஃப் செய்யக்கூடிய நம்ம ஏன் சுற்றுறோம்? சுற்றுவதினால் காபத்துல்லாவுக்கு உயர்வா? நமக்கு உயர்வான? நமக்கு தான் உயர்வு. என்ன உயர்வு? என்ன உயர்வு? எதற்காக காபத்துல்லா கொடுக்கப்பட்டது? காபத்துல்லா எதற்காக படைக்கப்பட்டது? அடுத்தபடியா அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை எதற்கு கட்ட சொன்னான் அப்படின்னு பார்க்குகிற பொழுது, அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, மனிதனுடைய உடம்பை இரண்டை கொண்டு படைத்திருக்கிறார். மனிதனுடைய உடம்பை இரண்டை கொண்டு படைத்திருக்கிறார். முதலாவது உயிர். அந்த உயிர் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்தது. அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்தது. அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்த உயிருக்கு அழிவு இருக்காத? அழிவே கிடையாது. என்றைக்கும் அழிவு கிடையாது. இரண்டாவது உடல். இந்த உடல் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டது. மண்ணிலே இருந்து படைக்கப்பட்ட உடலை உடலுக்குள்ளே உயிரை பூத்தி உடலுக்கு ஒரு உரிமை கொடுத்தான். அல்லாஹ் உயிருக்கு ஒரு உரிமை கொடுத்தான். உடலுக்கு என்ன உரிமை கொடுத்தான் தெரியுமா? உடல் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடியதாக நப்சு என்று ஒன்றை படைத்து அதை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா உடலுக்கு சொந்தமாக்கி கொடுத்தான். உயிர் என்று ஒன்றை படைத்து, கல்வி என்று ஒன்றை படைத்து மனிதனுடைய உடலுக்குள்ளே வச்சு அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அதாவது ஒரு மனிதன் போய் காபத்துல்லாவை 7 சுற்று சுற்றுறாண்டா, எந்த மனிதன் காபத்துல்லாவுக்கு முதல்ல போக முடியும்? எந்த மனிதன் முதல்ல காபத்துல்லாவுக்கு போக முடியும் அப்படின்னா திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லி தருகிறது. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். கல்பையும் நப்சையும் படைத்த அல்லாஹ் கல்புக்கு ஒரே ஒரு குணத்தை கொடுத்தான். கல்புக்கு ஒரே ஒரு குணத்தை கொடுத்தான். என்ன குணம் தெரியுமா? அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை மாத்திரம் கேட்கும். நப்சுக்கு எத்தனை குணத்தை கொடுத்தான் தெரியுமா? 7 வகையான குணத்தை நப்சுக்கு கொடுத்தான். 7 வகையான குணத்தை எல்லாம் நப்சுக்கு கொடுத்தாங்க. 7 வகையான குணம் என்ன தெரியுமா? நப்சே அன்வாரான ஒரு பேரு. பாவமே செய்யக்கூடிய தன்மை. நப்சே லவ்வாமா, பாவத்தை தூண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இரண்டாவது குணம் நப்சே முன்தகினா, பாவத்துடைய உணர்வை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. நப்சே மர்லியா, பாவத்தை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை. நாலாவது நப்சே ராலியா, யார் பாவம் என்றாலும் ஆசைப்பட்டு பார்த்துக் கொண்டே இருக்கும். 5வது நப்சே மர்லியா, பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக 7வது நப்சே காமிலா, என்ன பரிபூர்ணமான நப்சு, எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும். இப்படி 7 வகையான தன்மையை 7 வகையான தன்மையை நப்சுக்கு அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிற பொழுது ரொம்ப தெளிவா சொன்னான். அதாவது நப்சிலே 3 வகையான தன்மைகளை, 3 வகையான தன்மை உள்ள நப்சை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பேருக்கு முஸ்லிமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்களுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்காது. அல்லாஹ் ரசூலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நல்லதை நினைக்கவும் மாட்டாங்க, நல்லதை செய்யவும் மாட்டாங்க, நல்லதை செய்வோரை செய்ய விடவும் மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டாங்க,
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டாங்க, உண்மையான மனிதன் யாருன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 3 வகையான செல்வ பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ் கொடுத்த செல்வ பாக்கியங்களை, எந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வை யார் மறக்குகிறார்களோ அவர்கள் இந்த 3 வகையான நப்சை பின்பற்றக்கூடியவர்கள். யாருன்னு கேட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. இப்ப காபத்துல்லாவை யார் பார்ப்பாங்க, காபத்துல்லாவுக்கு யார் போவாங்க அப்படின்னு அன்புக்குரிய அருமை பெருமக்களே, நப்சே அம்மாரா, பாவமே வாழ்க்கை. அந்த பாவம் செய்வதற்கு எந்த இடமும் கிடையாது, பாவம் செய்வதற்கு எந்த இடமும் கிடையாது. என்ன செய்வாங்க? தைரியமாக பாவத்தை செய்வார்கள். யாரும் சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொன்னவர்களுக்கு இடங்கள் கொடுப்பாங்க. இவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றபடி அலி சொன்னாங்க, மனிதனை மனிதன் நம்புவான் அல்லவா, மனிதனை மனிதன் நம்புவான் அல்லவா, இவன் தான் அவன். இவனுடைய கடைசி நிலைமை என்னன்னு கேட்டாங்க அலியிடத்திலே, இவன் ஏமாற்றப்படுவான். அதே நேரத்திலே பாவத்தை முழுக்க முழுக்க செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் கடைசியாக ஏமாற்றப்படுவான். இரண்டாவது நப்சே லப்பாமா, பாவத்தை தூண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதன். இவனும் காபத்துல்லாவுக்கு போக மாட்டான், உம்ராவுக்கு போகவே மாட்டான், போகும் சிந்தனை வரவே வராது, நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது. இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, எப்படி தெரியுமா? செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை என்ன செய்வான்? நம்பிக்கொண்டே இருப்பான். தன்னுடைய செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கொண்டே இருப்பான். ஆனா அந்த செல்வம் என்ன செய்யும் தெரியுமா? கடைசியான சூழ்நிலையிலே எல்லாம் இருந்தும் கூட இவனை அவமானப்படுத்திவிடும். அலி சொன்னான், இவனை அவமானப்படுத்திவிடும். எல்லாத்தையும் செல்வத்தை கொண்டு வாங்கிடலாம், ஆனால் இவனுக்கு வரக்கூடிய நோய்க்கு மருந்தை வாங்க முடியுமா? இவனுக்கு வரக்கூடிய மரண நேரத்திலே களிமாவை வாங்க முடியுமா? முடியாது. இவன் யார் என்று சொல்லுகிற பொழுது நப்சே லப்பாமா, இரண்டாவது வகையாகிய நப்சுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வகையாகிய என்ன, பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் அல்லவா. உனக்கு செல்வம் இருக்கு, இவனுக்கு எதை வேண்டாலும் செய்ய, இதை கொண்டு எதை வேண்டாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தவா. இவனுக்குத்தான் இது. இவனும் என்ன செய்ய மாட்டான்? நல்ல காரியத்தை செய்யவும் மாட்டான், நல்ல காரியத்துக்கு போக மாட்டான், கடைசியா காபத்துல்லாவுக்கும் போக மாட்டான், உம்ராவுக்கும் போக மாட்டான். அடுத்தபடியா மூணாவது யார் தெரியுமா? பதவி ஆசை. பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய பதவியை கொண்டு எது வேண்டாலும் சாதிக்கிறார், எதை வேண்டாலும் செய்யலாம். இப்படி அதையே இழுத்துக்கிட்டு அடைவார். ஆனால் கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? பதவியை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு அவமானம் தாண்டி கடைசியில் என்ன நடக்கும்? அந்த பதவியை அவனை அவமானப்படுத்தி எழுத்தரிக்க விடாமல் தலைகுனிந்து குப்பரைக்க கபருக்குள்ளே படுத்து கிடப்பதை போன்று படுக்க வைத்து விடும். இவன் யாருன்னு கேட்டாங்க, நப்சே முத்துமை நப்சே முத்தமினா சொன்னாங்க. மூணாவது நப்சு இவர் யார் தெரியுமா? நப்சே முத்தகினா. இவர் யார் தெரியுமா? இவருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இவருடைய நப்சாகப்பட்டது இவரை பாவத்தின்பால் தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு போகாட்டின் கூட தூண்டிக்கொண்டே இருக்கும். இவர் என்ன செய்ய மாட்டாரு? நல்லதை செய்யவும் முடியாது, நல்லதை செய்ய நினைக்கவும் முடியாது. ஆனால் இவருடைய கடைசி நிலைமை என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, என்ன அவமானப்படுவதுதான் கடைசி நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அலி சொன்னாங்க. இந்த 3 நப்சையும் யார் பின்பற்றுகின்றார்களோ அவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க, நல்ல காரியத்துக்கு போக மாட்டாங்க. கடைசியா சொன்னாங்க, இந்த 3 நப்சையும் யார், நப்சுடைய இந்த 3 குணங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் உம்ராவுக்கும் போக மாட்டாங்க, எங்க போக மாட்டாங்க, ஹஜ்ஜுக்கும் போக மாட்டாங்க. இந்த 3ஐயும் தூக்கி எறிந்து விட்டு நாலாவது யார்? நாலாவது நப்சே மர்லியா, பொருந்திக் கொள்ளக்கூடிய நப்சு. என்னங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய நப்சு? மனிதனுடைய கல்வி எதை சொல்லுகிறதோ
எதை சொல்லுகிறதோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய நப்சுக்கு யார் தன்னை அடிமையாக்க ஆரம்பிக்குகிறாரோ அவர் நல்லதை செய்வார், கெட்டதோடு நல்லதை செய்வார். ஆனால் நல்லதை செய்து விட்டு வந்தால் அந்த கெட்டதை விட்டு விடுவார். இவர் என்ன செய்வார்? காபத்துல்லாவை சந்திப்பார், உம்ராவுக்கும் போவார், ஹஜ்ஜுக்கும் போவார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்ம எதுல இருக்கோம்? எல்லாம் எண்ணி பாருங்க. அம்மாராவில் இருக்கமா, லவ்வாமாவில் இருக்கமா, மும்தஹினாவில் இருக்கமா, அல்லது நாலாவது நஃப்ஸ் எந்த காரியத்தில் இருந்தாலும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் வருகின்றோமா அன்பிற்குரியவர்களே என்பதை மாத்திரம் எண்ணி பாருங்கள், அஞ்சாவது நப்சு என்ன, ஆறாவது நப்சு என்ன, ஏழாவது நப்சு என்ன என்னங்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆக உலக வாழ்க்கையிலே யார் மனிதன் தெரியுமா? பாவத்தை முழுக்க விட்டு விலகியவன் மனிதன். பாவத்தின் செயல்பாடுகளில் இருந்து விட்டு விலகியவன் மனிதன், பாவத்தின் உணர்விலே இருந்து விலகியவன் மனிதன். அவனைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த காபத்துல்லாவுக்கு அழைப்பான், ஹஜ் செய்ய கூப்பிடுவான், உம்ரா செய்ய கூப்பிடுவான். அன்பிற்குரியவர்களே, எப்படி கூப்பிடுகிறான்? எதற்கு கூப்பிடுகிறான்? காபத்துல்லாவை எதற்காக 7 சுத்து சுத்தணும்? எல்லா ஹஜ் போயிட்டு வந்திருப்பாங்க. என்ன குர்ஆன் சொல்லி இருக்கு, ஹதீஸ் சொல்லி இருக்கு, 7 சுத்து சுத்துறோம். ஏங்க சுத்துறோம்? தெரியாதது நம்மளுடைய நிலைமை தான். என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆக அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சு அல்லாஹ் சொல்றான், வலக்கது கலத்துங்கள் இன்சான, நான் தான் உன்னை படைச்சேன். அந்த ஆயத்துக்கு கேட்டாப்ப அடுத்த ஒன்று அதை சொல்லு, நான் தான் உன்னை படைச்சேன். வநஅலமு மாது வசுவிசு பிஹி, வநஅலமு மாது வசுவிசு பிஹி. அதாவது உன்னுடைய நஃப்ஸ், உன்னுடைய கல்பு, இந்த இரண்டிலும் எது உதயமாகிறதோ அது உதயமாகுவதற்கு முன்னால் என்ன உதயமாகிறது என்பதை அறியக்கூடியவன் நான் தான். நான் எங்க இருக்கேன், எங்க இல்லை, அல்லாஹ் எங்க இருக்கா நினைக்காத. உன்னுடைய பிடரி நரம்பு, உடம்புலேயே பிடரி நரம்புகள் ரொம்ப நெருக்கமா இருக்குது. உன்னுடைய பிடரி நரம்பு, 2 நரம்புகள் எவ்வளவு நெருக்கமாக இருக்குகிறதோ அதை விட நெருக்கமாக உன்னிடத்திலே நான் இருக்குகிறேன். நீ செய்யக்கூடிய ஒன்னொன்னும் செய்வதற்கு முன்னால், உன் சிந்தனைக்கு வருவதற்கு முன்னால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அல்லாஹ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்றத உங்களுடைய எண்ணத்துக்கே விட்டு யார் அல்லாஹ் வேணும் என்று நினைத்தார்களோ, யார் காபத்துல்லாவை பார்க்க நாடினார்களோ, உம்ரா ஹஜ் செய்ய நாடினார்களோ, அந்த மக்களை அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகன பகவானா அனிந்தகம் தெளிவாக ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.